ஹை கைஸ், இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நேற்று தினம் 2வது ஓடிஐ மேட்ச் நடந்தது. முதல் ஓடிஐ மேட்ச் முடிஞ்ச கையோட இந்த ஓடிஐ மேட்ச்க்கான எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக போயிருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, முதல் ஓடிஐ மேட்ச்சில் இந்தியா நல்ல ஒரு ரீசெண்டான ஸ்கோரில் ஜெயித்தாங்க. அதுவும் குறிப்பாக அவருடன் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிப்பான்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு இந்தியாவுடைய பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதனால் வரப்போ 2வது ஓடிஐ மேட்ச்சில் கண்டிப்பாக இதே மாதிரி இந்தியா நல்ல ஒரு வெற்றியை பதிவு பண்ணாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இந்த ஓடிஐ சீரீஸை இந்தியா கைப்பற்றிடும் அப்படி நம்பிக்கை தான் ரொம்பவே ஆர்வமாக நம்மளுடைய பிளேயர்ஸ் எல்லாமே காத்திருந்தோம். அப்படி காத்திருந்த நிலைமையில நேற்று கிளம்பின நம்முடைய இந்திய அணிக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கும் முதல்ல டாஸ் போடும்போது முதல்ல டாஸை வின் பண்ணது சவுத் ஆஃப்ரிக்கா அணி தான். எப்போதுமே எந்த ஒரு நேரத்துலையுமே சரி நம்மளுடைய சவுத் ஆஃப்ரிக்கா அணி மட்டும் டாஸை அசால்ட்டாக ஜெயிச்சிடறாங்க. அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்குது. அதுதான் அவங்களுக்கு வெற்றியையும் பதிவு பண்ணி கொடுக்குது. அப்படி தான் நேற்று முதல்ல சவுத் ஆஃப்ரிக்கா அணி டாஸை வின் பண்ண உடனே அவங்க பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. எடுத்தோடனே இந்தியாட்ட பேட்டிங் கொடுத்தாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, அங்கே நேற்று தினம் லைட்டாக பனிப்பொழிவு இருந்திருக்கு. அதனால் ஒருவேளை பேட்டிங்கை முதல்ல பண்ணோம் அப்படின்னா நமக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவங்க பவுலிங் சூஸ் பண்ணி பேட்டிங்கை நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. அப்படி பேட்டிங்கில் கிளம்பின நம்மளுடைய இந்திய அணி முதல்ல எப்போதும் போல் ஓப்பனர்ஸாக நம்மளுடைய ருத்ராஜ் கேக்வாத்தும் சாய் சுதர்சனும் கிளம்பினாங்க. ஸோ இவங்க 2 பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைப்பாக நினச்சோம். ஆனால் முதல் ஓடியில் எப்படி ருத்ராஜ் கேக்வாத் நம்மளை ஏமாத்தினாரோ அதே மாதிரி தான் 2வது ஓடியிலும் இன்றைக்கும் நம்மளை ஏமாற்றிருக்காரு. ஒருவேளை இவங்க 2 பேருக்கும் சரியான பார்ட்னர்ஷிப் அமையலையா, இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியலப்பா. இன்றைக்கும் ருத்ராஜ் கேக்வாத் கிளம்புங்கன்னா 2 பாலுக்கு 4 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். அதில் ஒரு 4. அதற்கு பிறகு வந்த சாய் சுதர்சன் அவர்கள் 83 பால் பிடிச்சி வெறும் 62 ரன்னுக்கெலாம் அவரும் அவுட் ஆனார். திலக் வர்மா 30 பால் பிடிச்சி இன்றைக்கும் நமக்கு ஏமாற்றத்தை அளிக்கிறதுமா வெறும் 10 ரன்களே அவரும் ஆட்டம் இழந்தார். இப்படி ஒட்டுமொத்தமாக இந்திய அணி தோல்வியோட விளிம்புக்கு போயிட்டுருக்காங்க. ஏன்னா ரொம்பவே கம்மியான ஸ்கோர்லேயே 3 விக்கெட் விழுந்துருச்சு. இந்த நிலைமையில் இந்த அணியுடைய கேப்டனாக கிளம்பின ராகுல் அவர்கள் அந்த கேப்டன்ஷிப்போட பொறுப்பை உணர்ந்து நிதானமாக அவருடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்தி கரெக்டாக 64 பால் பிடிச்சி 56 ரன் அடித்த நிலைமையில் அவரும் நேற்று தினம் கேஷ்னால் அவுட் ஆனார். அதற்கு பிறகு நாம் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்திருந்த சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங் இவங்கெல்லாம் கிளம்பிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபினிஷராக இந்தியாவுக்கு தேவையான நல்ல ஒரு இலக்கை அவங்க பதிவு பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்கள் எல்லாருமே அவங்க மேலே வெறித்தனமாக காத்திருந்தோம். ஆனால் காத்திருந்த நிலைமையில் இன்னைக்கு நம்மளை எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஏமாற்றிருக்காங்க. ரிங்கு சிங் அவர்கள் வெறும் 17 ரன் அடித்து அவுட் ஆனார். சஞ்சு சாம்சன் வெறும் 12 ரன் அடித்து அவுட் ஆனார். அந்த நிலைமையில் அக்ஷர் பட்டேலாச்சும் ஒரு ஆல்ரவுண்டர், அவர் அடிப்பார் நினச்சோம். அவர் வெறும் 7 ரன்னுக்கெலாம் அவுட் ஆனார். ஆனால் ஹர்ஷிப் சிங் மட்டும்தான் இன்னைக்கு 17 பால் பிடிச்சி 18 ரன் அப்படிங்கிற கடைசி நிமிடத்தில் அவரால் முடிஞ்ச ஒரு பங்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஆவேஸ் கான் 9 ரன்கள் அடித்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நாம் இன்னைக்கு எதிர்பார்த்த யாருமே விளையாடாமல் சாய் சுதர்சனும் ராகுல் மட்டும் தான் இன்னைக்கு நல்ல ஒரு ரீசனான ஸ்கோரை பதிவு பண்ணாங்க. இதனால இந்திய அணி வெறும் 46.2 பால் இருக்கும்போது கிட்டத்தட்ட கரெக்டாக 3 ஓவர் பேலன்ஸ் இருக்கும்போது 211 ரன் அடித்து இந்தியா ஒட்டுமொத்தமாக ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ 212 ரன்கள் அடித்தா இந்தியாவை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற சின்ன ஒரு இலக்கோட சவுத் ஆஃப்ரிக்கா கிளம்பினது. எப்படி சவுத் ஆஃப்ரிக்காவுடைய பவுலிங்கில் இந்தியா ஒட்டுமொத்தமாக செதிஞ்சு போனாங்களோ அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவும் இந்தியா கண்டிப்பாக அவங்களோட பவுலிங்கால் சிதைப்பாங்கன்னு நம்ம நினச்சோம். ஆனால் நாம் எதிர்பார்த்த மாதிரி இங்கே எதுவுமே அமையவே இல்லை. முதல் ஓடியை எப்படி இந்திய அணிக்கு கை கொடுத்ததோ அதே மாதிரி 2வது ஓடியை சவுத் ஆஃப்ரிக்கா அணி கை கொடுத்துருக்கு. ஒட்டுமொத்தமாக நாமளும் என்னென்னமோ பண்ணி பார்த்தும் கூட சவுத் ஆஃப்ரிக்காவை ஒன்றுமே பண்ண முடியல. அதிலும் குறிப்பாக இந்த சார்சி மற்றும் ஹென்ட்ரிக்ஸ் இவங்களுடைய ஓப்பனர் பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியாமல் இந்திய ரசிகர்கள் ரொம்பவுமே வெறித்தனமாக காத்திருந்தாங்க, உடைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. அதுவே அவங்களால முடியாமல் போனது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஏமாற்றம் தான். 2 பேருமே கிட்டத்தட்ட அவங்களுடைய அரசியலத்தை கடந்து இந்த மேட்சை வின் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இந்தியா இன்றைய தினம் இப்படி ஒரு அதிர்ச்சி தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு இந்தியாவுக்கு மிக மோசமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. முதல் ஓடியை எப்படி இந்தியாவுக்கு நல்ல ஒரு கை கொடுத்ததோ அதே மாதிரி 2வது ஓடியை சவுத் ஆஃப்ரிக்கா கை கொடுத்துருக்கு. இதனால் சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைய தினம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆளுக்கு 1 அப்படி கணக்கில் இப்போ முன்னிலையில் இருக்கும். அடுத்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த தொடரை கைப்பற்ற முடியும். ஸோ உண்மையிலேயே இந்தியாவுடைய இந்த தோல்விக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.